ஆக்சுவலா நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா M3 கார் ஆக்சரி ஷாப் தான் கைஸ் வந்திருக்கோம். அது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஃப்ளோர் மேட், நம்ம காருக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸும் நம்ம பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தார் ஃபுல்லா வந்துட்டு நம்ம தாருக்கு வந்துட்டு ஃபுல்லா பிரீமியமா ரெடி பண்ணிருக்கோம். ஒரு தாருக்கு வந்துட்டு ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க்ல இருந்து சீட் கவர்ல இருந்து ரூஃப் டாப்ல இருந்து நிறைய பண்ணிருக்கோம். கார் அக்சசரிஸ்க்கு நான் அந்த பைபாஸ்ல பார்த்தேன். அப்போ ரொம்ப பிஸியான ஷாப்பா இருந்துச்சு. நாங்க டிசிஷன் எடுக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் டே எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ண ஃபர்ஸ்ட் டே என் கூட குறைஞ்சது ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இந்த வண்டியை எடுத்துட்டு வரமோ அந்த வண்டிக்கு என்ன பண்ணலாங்கிறத ஃபுல் கொட்டேஷனே கொடுத்துட்றாங்க. கஸ்டமரா வந்தேன், ஃப்ரெண்ட் ஆனேன், இப்ப ஃபேமிலியா போய் நாங்க எடுக்கல. அணுகுமுறை இருக்கு. நம்ம அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தா அவன்கிட்ட நான் கண்டினியூ பண்ணணுமா இல்ல வேண்டாமான்றத முடிவு பண்ண மார்வலஸ், மேஜிக், ஃபென்டாப்ளஸ் அப்படி மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போலாம். லோ மாடலா அவங்க கொண்டு வந்திருந்தாலும் இப்ப வந்துட்டு ஹை மாடலா வேற லெவல்ல டாப்பா மாத்தி கொடுத்துருக்கோம். வெளியெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பா ஓகே. குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையா என்கொயரி பண்ணிருக்கேன். பட் அந்த 10 கடை 15 கடையில என்கொயரி பண்ணதோட இங்க வரும்போது கிளியரா வந்து வித்தின் 5-10 மினிட்ஸ்ல என்டையர் ஷாப்ல இருக்கவங்க எல்லாருமே அது ஓனர்ஷிப் எடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வந்துட்டு நீங்க பயமே இல்லாம வரலாம். நீங்க ஜிபி ரோட்ல வந்துட்டு பயந்துட்டு வர்ற மாதிரி நம்ம கடைக்கு வரும்போது வர வேணாம். உங்க ஷாப் இருந்தா நீங்க எப்படி வருவீங்களோ அந்த மாதிரி வாங்க. உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்டர்யூட்டி சேனல் பேசுறேன். ஆக்சுவலா நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா M3 கார் ஆக்சரி ஷாப் தான் கைஸ் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ நியூ அப்டேட்டா தாரு நிறைய வண்டி வந்து ஆக்சுவலா ஆக்சரிஸ் வந்து நீ ஃபிட் பண்ணியிருந்தாங்க. பத்தி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட எங்க இருக்கு கடை பேர் என்ன எல்லாமே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கேனா? எப்படி போகுது? ரம்ஜான் நல்லா போகுதா? அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஜிபி ரோட்னாலே M3 கார் ஆக்சரிஸ் ஆயிடுச்சு. தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு உங்க நேம் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய கடையுடைய நேம் பாத்தீங்கன்னாக்கா M3 கார் அக்சசரிஸ். அது இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் கேட் LICல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் கார்னர்ல பெஞ்ச் ஷோரூம் இருக்கும். அங்க இருந்து ஒரு 10 கடை 15 கடை தள்ளினீங்கன்னா லெஃப்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம 2 பார்க்கிங் கூட வந்துட்டு நம்ம M3 கார் அக்சசரிஸ். என்ன எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா தாஜ் கிளப் ஹவுஸ்க்கு அப்படியே பேக் சைடு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இன்னும் பார்க்கணும்னா உங்களுக்கு ஜிபி ரோடுக்கு அப்படியே பேரல் ரோடு தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அவங்க நம்பர் கொடுத்திருப்பாங்க, லொகேஷன் கொடுத்திருப்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கால் மட்டும் பண்ணுங்க, நானே பிக் பண்ணிக்கிறவங்க. ஒன்னும் இஷ்யூ இல்ல. சோ இங்க ஸ்டாப்ஸ் நிறைய இருக்காங்க. சோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. கண்டிப்பா. சோ மறக்காம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்? ஆக்சுவலா இது வரைக்கும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம காருக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸும் நம்ம பார்த்திருப்போம். A to Z பார்த்திருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் அப்டேட்ல வந்திருக்குது. ஓகே. என்ன அதுக்கப்புறம் இந்த டேஷ் கேமரா அது போக வந்துட்டு நிறைய அக்சசரிஸ் எல்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க பாத்திருப்பீங்க. i20 பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தார் ஃபுல்லா வந்துட்டு நம்ம தாருக்கு வந்துட்டு ஃபுல்லா பிரீமியமா ரெடி பண்ணிருக்கோம். ஒரு தாருக்கு வந்துட்டு ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க்ல இருந்து சீட் கவர்ல இருந்து ரூஃப் டாப்ல இருந்து அண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட நிறைய பண்ணிருக்கோம். அதையும் காட்டுங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல வந்துட்டு டைமண்ட் 2K ஒரிஜினல். ஆக்சுவலா வந்துட்டு டைமண்ட் 2K நிறைய வருது. நம்ம ஒரிஜினல் போட்டு 360 கேமரா போட்டு பக்காவா வியூஸோட காமிச்சிருக்கோம். பழைய வண்டி தான். ஒரு ஹோண்டா சிட்டி வந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க போகும்போது வரும்போது ஒரு கஸ்டமரா தான் வந்தாங்க. ஆக்சுவலா போகும்போது வேற லெவல் ஹாப்பி ஆகி போயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்த வண்டி வந்து அவங்க சீட் கவர் ஃபுல் ஃபிட்டிங் போட்டு அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் பக்காவா அப்டேட் கொடுத்து ஹெட்லைட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஹெட்லைட் பவர் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபோக் லைட் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்து டிஆர்லாம் பண்ணி கொடுத்து அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய வண்டிகளை கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு வாங்க. நீங்க வரப்போகும்போது கஸ்டமரா தான் வருது. கம்பல்சரி பாத்தீங்கன்னா என்னோட நண்பனா தான் போவீங்க. அஃபோர்டபிள் ரேட்ல எங்கேயுமே கிடைக்காத ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல நான் கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கேன். குவாலிட்டில நோ காம்ப்ரமைஸ். நிறைய பேர் வந்துட்டு கோம்போ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷலா நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சம்மருக்காக வந்துட்டு சன்ஃபிலிம் ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி கோம்போ வந்துட்டு ஒரு கோம்போ வந்துட்டு மார்க்கெட்ல எல்லாருமே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் இதெல்லாம் போட்டா ஒரு கோம்போ அப்படின்னு சொல்லி இது இந்த ரேட் இல்லனா இது எந்த ரேட் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஷாப்ல எப்படின்னா உங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு காம்போவா உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதையே பக்காவான அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துறோம். நீங்களே ஒரு காம்போ கிரியேட் பண்ணி அண்ணன் கொடுத்துடலாம். தாராளமா உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதுக்கு நான் ஒரு காம்போவா கிரியேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல, அதாவது மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காத பெஸ்ட் பிரைஸ் அண்ட் வெரி குவாலிட்டியில எல்லாமே கேரண்டி வாரண்டியோட உள்ள பொருளா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து வீடியோ இன்ட்ரோலயே சொல்லியிருந்தீங்க நிறைய ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இப்போ வந்து அப்கிரேட் ஆயிருக்குன்னு. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு நார்மலா பேசிக்கா TS7 ப்ராசஸர் TS9 இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நிறைய அதாவது வந்துட்டு அண்ட் தென் வந்துட்டு இன்டெல் கோர் ப்ராசஸர், அப்புறம் 360 ஆப்ஷன், DVR ஆப்ஷன் நிறைய வந்து அந்த DVR ஆப்ஷன்லயும் வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அது நீங்க ஷாப்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது என்ன சிஸ்டம் வாங்குறோம் அப்படின்றது என்ன பிரைஸ் கிடைக்கிறது முக்கியம். கிளாரிட்டியா இருக்கா, பிரைஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்காதீங்க. அதுல என்ன ப்ராசஸர் இருக்கு, அதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தோட வந்துட்டு வீணா போயிடக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்க வாங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா என்ன வேணுமோ. இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா பேசிக் ரேஞ்சில இருந்து
அல்ட்ரா ஆடியோலே பாத்தீங்கன்னாக்கா பேசிக் ரேஞ்சும் இருக்கு, அதுக்கடுத்து மிட் ரேஞ்சும் இருக்கு, ஹைரண்ட் ரேஞ்சும் இருக்கு. அதே அல்ட்ரா ஆடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓஎம் சிஸ்டம், அதாவது ஸ்கார்பியோ என்னுடைய ஓஎம் சிஸ்டம், அது போக பென்ஸ், BMW எல்லாத்துக்குமே ஓஎம் சிஸ்டம் வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 2K இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அந்த டைமண்ட் 2K வந்து 10.1 இன்ச்சஸ் வந்துட்டு அது என்ன வந்துருக்குன்னா ஒரிஜினல்ல வந்திருக்குது. நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியாதது ஒண்ணு இல்ல, மோக்கோ வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம மோக்கோ அவ்வளவு பெரிய பிரைஸ் ஹையா நம்ம விக்கிறது இல்ல, பக்காவான நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எடுக்கணும்னா எவ்வளவுல இருந்து நான் ஸ்டார்டிங்? ரொம்ப பட்ஜெட்லயே ஆனா நல்லா இருக்கும். நீங்க ஒரு 5,500 6,000 rupees வித் ரிவர்ஸ் கேமராவோட போயிடுங்க. அதுக்கும் கீழே நீங்க போனீங்க அப்படின்னாக்கா வேணும்னா நான் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், தரேன். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தரேன். கேட்ட என்னோட சஜஷன் வந்து கேட்டீங்கன்னாக்கா 1000 ரூபாய் 500 ரூபாய்க்காக வந்துட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதோட லைஃப் எல்லாம் போயிடும். அதை நீங்க பாக்காதீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் சர்வீஸ்க்கு பின்னாடி வெளிப்படையாவே சொல்றீங்க, கண்டிப்பா இல்லாம வெளிப்படையா இதுதான் கண்டிப்பா பிரதர். இப்போ வந்துட்டு 3,500 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு சிஸ்டம் வித்தாலும் எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுனாக்கா நான் 5,500 ரூபாய் 6,000 ரூபாய் சிஸ்டம் வித்தாலும் எனக்கு 500 ரூபாய் கிடைக்க தான் போகுது. அதனால என்ன சொல்றேன்னா என்னோட கார் மாதிரி உங்க காரும் அது 1000 ரூபாய் 500 ரூபாய்க்காக பார்த்து அது வீணா போற மாதிரி வேணா, உங்களுக்கு அது கம்மியா தான் வேணும் அப்படின்னாலும் அதை நான் தரதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஓகேவா சொல்லி நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீட் ஃபார் ஸ்பீடுன்றது வந்துட்டு வேற லெவல். அதாவது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு AHD குவாலிட்டி வந்தது, அதுக்கப்புறம் வந்து QLED வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா OLED டிஸ்பிளே அதுக்கு அடுத்து உள்ளது. அதுக்கடுத்து ப்ளோபாங் நீங்க பாத்துருப்பீங்க. ப்ளோபாங்ல எல்லா வெரைட்டி எல்லா மாடலுமே நம்ம கிட்ட இருக்குது. ப்ளோபாங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிலோர்காவா இருக்கட்டும் 900 இருக்கட்டும் எல்லா வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கு. வித் 360 ஆப்ஷனோட நம்ம கிட்ட கிடைக்கும். அண்ட் தென் ஜெனாக்ஸ் ப்ரீகால் வந்து ஹுண்டாயோட OM ப்ராடக்ட். அதாவது ப்ரீகாலோட ப்ராடக்ட் தான் வந்துகிட்டு எல்லா ஹுண்டாயில வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே ப்ரீகால்ல தான். பேஸ் 2+64 4+64 இல்ல T5 ப்ராசஸர் உங்களுக்கு எல்லா ப்ராசஸரும் கிடைக்கும். வித் 360 ஆப்ஷனோட தான் எனக்கு வேணும் அப்படினாலும் அதுவும் நம்ம கிடைக்கும். எல்லாமே பிராண்டடாவே நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாக்காமச்சின்றது மாருதியோட OM ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நாக்காமச்சில அதே மாதிரி பேஸ், மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஹைரண்ட் எல்லாமே இருக்குது. அது மோக்கோக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா பிளாக் பஸ்டர்ன்ற பிராண்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கஸ்கான்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியாத நேம். பட் அதுல இருக்கிற ப்ராசஸர் அந்த 360 நீங்க போட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரீமியமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஆடியோலே வந்து பாத்தீங்கன்னா வித் 360 ஆப்ஷன். அண்ட் தென் மொபைல்ல இருந்து நீங்க ஹாட்ஸ்பாட் போட்டு தான் போடணும் அப்படின்றது கிடையாது. அதுலயே சிம் கார்டு கூட ஆப்ஷன் கூட வந்துருது. நீங்க ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டுட்டீங்க, அது ஒரு தனியா ஒரு டேப் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரன்னிங்ல வீடியோ பாத்துக்கலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, 5G சப்போர்ட்டோட இருக்கு. 5G சப்போர்ட்டோட இருக்கு. ஒரு பிரச்சனை ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் உங்களுக்கு இவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்க வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆனா இது இல்லாம இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. வேர்ல்டெக், ஆல்பா, மைடிவிஎஸ் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மோக்கோ, நிறைய பிராண்ட், ஏகப்பட்ட பிராண்ட் நம்ம கிட்ட இருக்குது. நிறைய எடுத்து காமிக்க முடியல. நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபிளான பிரைஸ்ல குவாலிட்டியா நான் பக்காவா கண்டிப்பா வந்து உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்க வரும்போது ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க, போகும்போது கண்டிப்பா நண்பனா வாங்கிட்டு போவீங்க. ஃப்ரெண்ட்லியா வாங்க, உங்களுக்கு வந்து பக்காவா குவாலிட்டியா பக்காவா நான் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மேஜர் நீங்க பாத்துட்டீங்க. அண்ட் தென் வந்துட்டு அடுத்து ஸ்பீக்கர் வந்துட்டு இப்போ 4 டோருக்கு நம்ம ஸ்பீக்கர் போறோம் அப்படின்னாக்கா தாராளமா போட்டுக்கலாம். சாதாரண ரேட் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி ரேட்ல இருந்து நீங்க வந்துட்டு ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஸ்பீக்கர் போறதுனா போட்டுக்கலாம். 1200 1500 1700 1900 இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுற ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஆடியோ செட்டப் வந்து நீங்க பீஸ்ஃபுல்லா கேட்கணும்னாக்கா லோ பட்ஜெட்ல இருந்து மிட்ல இருந்து ஹை வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வண்டிக்கு ஸ்பீக்கர் போடுங்கன்னா வந்துட்டு 4 ஸ்பீக்கர் போட்டு விட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போடலாம், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா வந்து நீங்க ஒரு கிளாரிட்டியான வாய்ஸ் நீங்க கேட்கணும், நல்லா பக்காவா எனக்கு ஒரு சரௌண்டிங்கான வேணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு பிரீமியமா நீங்க போகும்போது அண்ட் தென் சிஸ்டமும் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா சிஸ்டமுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுலதான் உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர் வாங்க போகும்போது அதனுடைய RMS என்ன அப்படின்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. எல்லாரும் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காம நீங்க எங்கிட்ட வாங்க. உங்களுடைய பட்ஜெட் என்ன, உங்களுடைய பட்ஜெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நான் குவாலிட்டியா தரதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட், இப்ப சிஸ்டம்ல எப்படி சொன்னா அதே மாதிரி போட்டா இருக்கட்டும், நாக்காமச்சியா இருக்கட்டும், ஆல்பாவா இருக்கட்டும், இன்ஃபினிட்டி பிரைமஸா இருக்கட்டும், அது யூனோ இருக்குது, சோனிலே பிரீமியமா இருக்குது, அது போக வந்துட்டு ஜெல்லா பிராண்ட் இருக்குது, அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் பிராண்ட் இருக்கு, ஆடிஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆக்சுவலா நெக்ஸ்ட் நிறைய வண்டிகள்ல பாத்தீங்கன்னா லோ வேரியன்டான வண்டிகளுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் வந்துட்டு எந்த வண்டியிலுமே வரது கிடையாது. கண்டிப்பா நிச்சயமா லாங் டிரைவ்ல போகும்போது உங்களுக்கு ஆக்சுவலா கண்டிப்பா வர ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா அதே வந்துட்டு எல்லா வண்டிக்குமே நம்மள்ட்ட ஆம்ரெஸ்ட் அவைலபிளா இருக்கு. உடன் ஆம்ரெஸ்ட் அவைலபிளா இருக்கு, OM ஆம்ரெஸ்ட் கம்பெனில இருந்து வர ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த வண்டிக்கு ஆம்ரெஸ்ட் வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த வண்டிக்குமே வந்துட்டு கிடைக்கல இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்ட் பாக்ஸோட
ரிமோட்டோட வரும். ஓகே. ஒரு காயினோ ஒரு சேஞ்சோ இல்ல ஒரு லைசன்ஸோ எது நீங்கனாலும் நீங்க வச்சுக்கலாம். வண்டி நல்லா பக்காவா ஃபிட்டிங்காவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்லயே கம்மியான பிரைஸ்லயே பக்காவா நம்ம கொடுத்துடலாம். எல்லா வண்டிக்குமே வரும், அதாவது பேட்ச் கலரும் கிடைக்கும், பிளாக் கலரும் கிடைக்கும். எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்ட ஆம்ரெஸ்ட் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த ஆம்ரெஸ்ட்டுக்காக என்னால வர முடியல, அதாவது கொரியர் பண்ண முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம டோர் டெலிவரி கூட வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஐ மீன் ரொம்ப லாங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஏதாவது நான் போட்டு விட்டு 1400 rupees 1400 rupees ஸ்டார்டிங் எண்டிங். அது எல்லா வண்டிக்குமே 1400 rupees தான். ரொம்ப ஹையர் எண்டான வண்டி, ஐ மீன் வந்து ஸ்கார்பியோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆம்ரெஸ்ட் வரும். ஓகே. அது கொஞ்சம் இதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிரைஸ், அவ்வளவுதான். LED லைட்ல என்னென்ன மாதிரி பிராண்ட்ல இருக்கு, என்னென்ன மாதிரி நிறைய பிராண்ட்ஸ். ஆக்சுவலா வந்துட்டு பிராண்ட்ன்றதை விட அதனுடைய அவுட்புட், அதாவது 220 வாட்ஸ் போட்டுருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய அவுட்புட் 220 வாட்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு SMனு ஒரு பிராண்ட். ஓகேங்களா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துலயுமே 6000 Kelvin, அதாவது 6000 Kelvinனா ஃபுல் ஒயிட். அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா 4300 Kelvin அப்படின்னா வந்துட்டு அதுல என்ன இருக்குன்னாக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் ஒயிட். கெல்வின் குறைய 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 உங்களுக்கு எல்லோ டிஷா மாறிட்டு வரும். எஸ்இம்ல மட்டும் இல்ல, எல்லா பிராண்ட்லயுமே இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு எஸ்இம்ல ஒரு பிராண்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிசோனிக், இதெல்லாம் பேசிக்கான ஒரு பிராண்ட்ஸ்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ் நீங்க பாத்துருப்பீங்க. மை டிவிஎஸ் கம்பெனி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப பிரீமியமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது த்ரோலாம் வந்துட்டு பக்காவா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 100 மீட்டருக்கு மேலேயே வந்துட்டு நல்ல த்ரோ. ரெண்டாவது 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜீவான் ஒரு பிராண்ட், இது 300 வாட்ஸ். ஓகே. ஏன்னா இதெல்லாம் ஒரு வண்டிக்கு போட்டுட்டு என்னடா பேர் ஜீவான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு நான் என்னுடைய மிஷின்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், பக்கா அவுட்புட் இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துகிட்டு முக்க சொல்ல தேவையே இல்லை, 200 வாட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 100 வாட்ஸ்க்கு மேல வரதே. 100 வாட்ஸே வந்துட்டு மத்ததெல்லாம் வந்துட்டு கொடுக்குற அவுட்புட்டை விட வந்துட்டு ஓரளவு நல்லாவே கொடுக்குது. இது பெஸ்ட்டாவே இருக்குது, நீங்க தாராளமா போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா ஹெல்லா பிராண்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹெல்லா வந்து 150 வாட்ஸ் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 75+75 நல்ல த்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு போன வாட்டி ஒரு ஸ்விஃப்ட் டிசைருக்கு ஒன்று போட்டோம், நேற்று ஒரு நெக்ஸானுக்கு ஒன்று போட்டோம். ஆனா அது லைட்டுடைய லொக்கேட்டிவ் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு. அதுவும் கொஞ்சம் காஸ்ட் கூட, ஆனா இருந்தாலும் வந்துட்டு பக்காவா இருக்கு, நல்லபடியா போட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்மளுடைய ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம தான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர். அல்ட்ரா ஆடியோ பொறுத்த வரைக்கும் நல்ல கிளாரிட்டி, நல்ல த்ரோ எல்லாமே பக்காவா இருக்குது. உங்களுக்கு வந்து மற்ற பிராண்டை விட இது கம்மியாவும் இருக்குது. ரெண்டாவது மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஈஸி. நீங்க வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கே உங்களுக்கு இந்த பல்ப் போயிடுச்சா, புது பல்ப் நான் கொடுத்துறேன். கம்பெனிக்கு போனோம், அங்க போனோம், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது மட்டும் இல்ல, எல்லா பல்புக்கும் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அது போக வந்துட்டு வேல்டெக், அது போக வேல்டெக்லயே வந்து ட்ரை கலர், மத்த பிராண்ட்லயும் ட்ரை கலர் இருக்கு. ட்ரை கலர்னா 3 கலர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. இது வீடியோல காட்டுனது ஜஸ்ட் அண்ட் சாம்பிள் தான், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பிராண்ட் இருக்கு, நிறைய வாட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா பொருள்லயுமே சரி, லோல இருந்து ஹைல இருந்து மிட்ல இருந்து எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பக்காவா நம்ம பண்ணி கொடுத்தலாம். எல்லாமே கேரண்டி வாரண்டியோட பொருள் தான். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்னால வந்துட்டு வீட்டுக்குள்ள பார்க் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு ரெண்டல் வீட்ல இருப்பாங்க, இல்லாட்டி என்ன சொல்றதுன்னா ஒரு பிளாட்ல இருப்பாங்க. ஆமா, உள்ள வச்சாலுமே அந்த ரேட் பிரச்சனை எங்க இருந்தாலுமே அந்த பிரச்சனை இருக்கு. ரேட்டுக்காக சொல்ல வரீங்க. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்றாலும் பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துல ரேட் வரும். கண்டிப்பா ரேட் வரதான் செய்யுது. இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன வயரிங்க போய் கடிச்சிட்டாலும் அது வந்து ECM போர்டு வேற கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க போய் அதை போய் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ரேட்டுக்கு ஒரு மிஷின் நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். அது வந்துட்டு ஒரு 75 இருந்து 80% வந்து நல்ல என்கிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமரே வந்துட்டு ஒரு மிஷின் வாங்கிட்டு போனவங்க 5 மிஷின் 6 மிஷின்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்ட்டு. ஆனா அதுல மொத்தத்திலே ஒரு 2 கஸ்டமர் மட்டும் இல்ல, அந்த ரேட் மிஷின் போட்டாலும் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் அடுத்த வழி என்ன அப்படின்னு யோசிக்க போகும்போது ஃபுல்லாவே ரேட் மெஷின் நம்ம அடிக்கிறோம். ஓகே, மெஷ் மாதிரி போட்டு கொடுத்துறீங்க. ஆமா, ரேட் மெஷ் மாதிரினா உங்களுக்கு வந்துட்டு கீழே பாட்டம்ல வந்துகிட்டு எண்ட் டு எண்ட், பாட்டம்ல எண்ட் டு எண்ட் வந்துட்டு ஃபுல்லா மெஷ் அடிச்சிடுறோம். அண்டர்சேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா டயர் இருக்கிற ஏரியாவிலே நம்ம கவர் பண்ணிடுறோம். பக்காவா பண்ணிடுறோம். அந்த எலி எங்கேயும் போய் ஏற முடியாத அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துறோம். உங்க வண்டிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ரேட் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா நல்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல பக்காவா பண்ணி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு அக்சசரிஸ்ல நிறைய பொருட்கள் சொல்லிடுறேன். அடுத்து ரிமோட் லாக் நிறைய வண்டியில வராது. நம்ம ரிமோட் லாக்கும் பண்ணி கொடுக்குறோம். ரிமோட் லாக் ஆஃப் கிட், ஃபுல் கிட், அது வந்து கேசேஃப் பிராண்ட், ஜனாக்ஸ்ல ப்ரீகால் பிராண்ட், அந்த மாரில் OEM டார்க் பிராண்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரிமோட் லாக் மட்டும் இல்ல, பவர் விண்டோ வந்துட்டு 4 டோரா இருந்தாலும் சரி, 2 டோரா இருந்தாலும் சரி, பவர் விண்டோ நம்ம பக்காவான அளவு. கீபோர்டுக்கு எந்த டைப் போர்டு, எந்த வண்டிக்கு டீ போர்டு ஓன் போர்டு எதுவா இருந்தாலும் சரி, பவர் விண்டோ வரல அப்படின்னாலே வந்துட்டு நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் வந்திருக்குது ஃப்ரண்ட்ல 2 டோருக்கு மட்டும் தான் வந்திருக்குது, பின்னாடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது உள்ள இன்டீரியர் கலருக்கே வந்துட்டு நல்லா 5 வருஷம் வாரண்டியோட பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். நான் என்ன பட்ஜெட்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம்? ஆக்சுவலா பவர் விண்டோ அப்படின்றது வித் லேபரோட வந்துட்டு 2 டோர் வந்து பாத்தீங்கன்னா 5500 rupees ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டில போனீங்கன்னா ஏன்னா வந்து 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கலாம். அது ஓகே, அதே ரொம்ப பட்ஜெட்ல தான் இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா நல்ல பட்ஜெட் தான் அது. நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா BRV வண்டிக்கு சன்ஃபிளேம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த சன்ஃபிலிம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ அப்ரூவ்டு வந்து உங்களுக்கு வந்து 50% இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஓ அப்ரூவ்டு வந்து 50%. ஓகே. ஸோ அது உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா, இந்த ஆர்டிஓ அப்ரூவ்ட் 50%ல தான் நம்ம வந்து சைடில் வந்து சன்ஃபிலிம் பண்ணணும். ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா 35% வரும். ஸோ இதை விட இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 20, 0.5 அந்த மாதிரி பெர்சன்டேஜில் நமக்கு வந்துடும். ஆனால் கம்ஃபர்டபுளாக எல்லாருமே பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% தான் இப்போ சைடில் மட்டும் நம்ம அது போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃப்ரீம் ஐஆரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் ஆன்டி கிளார் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணும் இது. ஸோ இதனுடைய அப்ரூவ்டு ஆர்டிஓ அப்ரூவ்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 70% வரும். இன்ஸ்டால் பண்ணுறப்போ நான் தெளிவாக நான் டெஃபினேஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பிளேஸ்க்கு நான் வந்திருக்கோம், எதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுடைய ஓன் சீட் கவருடைய ஃபேக்ட்ரி. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், நம்மள்ட்ட ஓனாக சீட் கவர் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். கலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னு, உங்களுக்கு பிடிச்ச டிசைனு நிறைய உங்கள் வண்டி கலருக்கு தகுந்த மாதிரியோ இல்லை ஒரு ஸ்போர்ட்டி லுக்காவோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்லி லுக்காவோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மள்ட்ட கஸ்டமைஸ் ஆல்ரெடி பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு 100கணக்கான செட்டுகள் வச்சிருக்கோம் எல்லா வண்டிக்கும். 5 சீட்டர் 7 சீட்டர் எல்லாமே மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல். ஓகே. நல்ல குஷனிங்கான மெட்டீரியலாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பிரீமியம் லேமினேட் நாப்பான்னு சொல்லுவாங்க. இது PU கிளாசிக் நாப்பா. இதுல வந்து நிறைய இருக்கு, ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கு. இதெல்லாம் ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கும். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா பர்பரேஷன் மெட்டீரியல். ஓகே, கொஞ்சம் லக்ஸரி ஃபீலா இருக்கு. லக்ஸரி ஃபீல் நல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் திக்னஸ் எல்லாமே வந்து பக்காவா போட்டிருக்கோம். ஒரு ஸ்வெட்டிங் இல்லாம ஒரு டயர்ட்னஸ் இல்லாம பேக் பெயின் இல்லாம பக்காவா எடுத்துட்டு போலாம். ஓகே. அதே மாதிரி இதுலயே பேடிங் எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகே. குஷன் அதிகமா கேக்குறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்து பக்காவா நம்ம பேக் பெயின் அதிகமா இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா அவங்க நேம் கேட்பாங்க, அவங்களோட காரோட நேம் கேட்பாங்க. நிறைய வண்டிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சீட் கவர் வந்துட்டு உங்களோட இன்சில் ஏதாவது போறணும் இல்ல உங்களோட நேம் போறணும் அந்த மாதிரி பண்றதுனால நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். இந்த கலரை மட்டும் இல்ல, ஒரு ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு எல்லோ கலர்ல வேணும், இல்ல ஒரு கிரீன் கலர்ல வேணும், இல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர்ல வேணும், எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 100-150 செட்டுக்கு மேல நமக்கு ஒரு வண்டிக்கு வந்துட்டு ஸ்டாக் மட்டும் வச்சிருக்கிறோம். அது போக வந்துட்டு உங்களுக்கு கேட்கற கலர்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துறோம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இப்ப சீட்டுக்கு மட்டும் தானா அந்த நம்ம ஸ்டேரிங்க்கு கியருக்கு ஆல் ஓவர் இன்டீரியர், அதாவது வந்துட்டு என்ன கலர்ல நம்ம சீட் கவர் நம்ம போடுறோமோ அதே கலர்ல ஸ்டேரிங் ராப்பிங் அண்ட் பாத்தீங்கன்னா டோர் பேட். இப்போ நம்ம i20 காருக்கு வந்துட்டு இன்னைக்கு பண்ணிருப்போம். அடுத்து ஒரு இனோவா கிறிஸ்டா ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய கார்களை நீங்க தைரியமா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னா போதும், கஸ்டமைஸ் பண்ணி பக்காவா கொடுத்துறேன். அது இல்லாம எங்க கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. அதை நீங்க பாருங்க. அதுல பிடிச்சிருந்தாலும் சரி, OEM ஃபிட்டிங் ஒரு சீட்டுடைய என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு பக்கா ஃபிட்டிங் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இந்த காருக்கு என்னென்ன ஃபிட் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா நீங்க இந்த காருக்கு வந்துட்டு நிறைய ஃபிட் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு Diamond 2K 10.1 இன்ச்சஸ்ல வித் 360 சப்போர்ட்டோட பண்ணிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு ஆம்பியன்ஸ் லைட் அண்ட் சப் வூஃபர், அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் கோஆக்சல் அண்ட் ஹெட்லைட் DRL அண்ட் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இதுக்கு பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே உங்களோட வீடியோஸ்ல இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய கார்களுக்கும் நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பக்காவா பண்ணணும்னாக்கா நம்ம ஜிபி ரோட்ல கார் அக்சசரிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம் ஜிபி ரோடு. கண்டிப்பா நம்ம M3 கார் அக்சசரிஸ் அங்கதான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா நான் பக்காவா நல்லபடியா பண்ணி தரேன். நீங்க வந்துட்டு நம்பி வாங்க. ஒரு ஜிபி ரோடுக்கு போறோமா, ஒரு கைட்னஸ் இல்லாம நம்ம போறோமே, எப்படி போறது, ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைச்சிட வேண்டாம். நம்ம வந்துட்டு தாராளமா நம்ம நம்பி வாங்க. வரப்போது நீங்க ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க. போகும்போது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுக்க போகும்போது என்னுடைய நண்பனா நீங்க திரும்பி போவீங்க. M3 கார் அக்சசரிஸ் நம்பி வாங்க. உங்களுக்கு நான் பக்காவா பண்ணி தரேன். பின்னாடி என்னன்னா தாரு ரொம்ப ஜகஜோதியா இருக்கு. என்னென்ன ஃபிட் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் டீடைலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தாருக்கு A to Z எல்லாமே பண்ணிருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்துட்டு விஜயோடைய ரசிகர்னு நினைக்கிறேன். வந்த உடனே முதல்ல எனக்கு வந்து கொடி போஸ்ட் தார்ல வந்துட்டு பிரீமியமா பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. எல்லா வண்டிக்கு மாதிரி வர மாதிரி வந்துட்டு அந்த கிளாம்ப் வந்து நமக்கு வந்து தாருக்கு வந்து வரது கிடையாது. இது பிரீமியமா நம்ம ஆல்டர் பண்ணி பக்காவா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராங்லெஸ் லைட், அதுக்கப்புறம் HUG லைட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு டபுள் கலர் வரும், எல்லோவும் வரும் அண்ட் ஒயிட்டும் வரும். எவ்வளவு லாங்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்ஸ்க்கு மேல வந்துட்டு லாங் போக போகும்போது பக்காவா கிடைக்கும். அதாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போறாங்கன்னா பங்கமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் லைட். ஃபாக் லைட் வந்துட்டு நார்மலா இது வந்து பேஸ் வேரியன்ட் தான் அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபாக் லைட்ல வந்துட்டு எனக்கு ஒயிட் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னாரு. நல்ல ஒரு பிராண்ட்ல வந்து 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஃபாக் லைட் வந்துட்டு பக்காவா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வந்துட்டு எங்க போனாலும் ஒரு டூர் போனாங்க அப்படின்னா அப்படி அழகா ஏறிட்டே போகணும் அப்படின்றாரு. அவருக்கு விண்ட்ஷீல்டு பாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹம்மர் லைட். இந்த கார் வந்துட்டு நம்ம வெளியில போச்சு அப்படின்னாக்கா, ரோட்ல போச்சுனாக்கா எல்லாருமே வந்துட்டு என்ன இப்படி பண்ணிருக்கீங்களா, எங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேட்கிற அளவுக்கு வேணும். தனியா பக்காவா தெரியும். ஆனா வந்துட்டு இப்ப எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாரு. ப்ரோ வேற லெவல்ல ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இதே மாதிரி உங்களுடைய தாரையும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஷாப்க்கு எடுத்துட்டு வாங்க. இன்னும் நிறைய பண்ணிருக்கோம். டோர் ஹிஞ்சஸ் கேட்டிருந்தாரு. எனக்கு எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட நிறைய தார் நம்ம பண்ணிருக்கிறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு ரெட் தான் போடுங்க அப்படின்னாரு. கஸ்டமர் ஒரு டிஃபரன்ஸ். அவர் என்னன்னா வந்துட்டு எனக்கு கிரீன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே மாதிரி ஒரு கேட்ட மாதிரி ஒரு கதவையும் கிரீன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் நீங்க பாருங்க. டைமண்ட் 2K ஒரிஜினல் சிஸ்டம் போட்டிருக்கோம். அதோட வீடியோ கிளாரிட்டி பாருங்க. இது பக்கா 2K கிளியரன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி டைமண்ட் 2K சிஸ்டம் வந்து நம்ம ஒரிஜினல் சிஸ்டம் போட்டிருக்கோம். அதோட வீடியோ கிளாரிட்டி பாருங்க வேற லெவல்ல இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் லைட், அதாவது தாருக்குனே ஸ்பெசிஃபிக்கா வர்ற ஆம்பியன் லைட் அண்ட் வந்து ஏசி வெண்டோட சேர்த்து நம்ம ஆம்பியன்ஸ் லைட் போட்டிருக்கோம். ஆம்பியன்ஸ் லைட்ல ஏகப்பட்ட கலர் இருக்கு. ஒரு சாங் போகுது அப்படின்னாக்கா அதனுடைய தீமுக்கு தகுந்த மாதிரி ரிதமுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அளவுக்கு இருக்கு. அண்ட் தென் வந்து இன்டீரியர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா சீட் கவர் அண்ட் ஆம்பரஸ்ட், ஓய் ஆம்பரஸ்ட் அண்ட் இங்க இருக்கிற ஆம்பரஸ்ட் எல்லாமே நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். விண்ட்ஷீல்டு பார் எல்லாமே டோட்டலா பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய கார்களையும் வந்துட்டு தார் இருந்துச்சு அப்படின்னாக்காலும் சரி, வேற எந்த வண்டிகளா இருந்தாலும் சரி, பிரீமியமான லெவல்ல ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம M3 கார் ஆக்சசரிஸ்க்கு கண்டிப்பா வாங்க. பக்காவா நான் ரெடி பண்ணி தரேன். நீங்க பயங்கர ஹாப்பி ஆவீங்க. எந்த ஒரு குறைகளும் இல்லாம, அது போக எந்த ஒரு சர்வீஸ் 1-2 வந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் நாளா நான் நின்று உங்களுக்கு பக்காவா பண்ணி தரேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அதே மாதிரி i20 கஸ்டமர்ட்டே நம்ம கேட்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க வண்டியை கொண்டு வந்தீங்க, உங்க வண்டியுடைய வேலைகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன கேட்டீங்க, என்னென்ன உங்களுடைய குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. அதை வந்து நான் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். அதை எப்படி ரெடி பண்ணலாமா வேணாமா அப்படி இப்படின்ட்டு. நான் மெயினாக வந்து இங்கே M3 கார் அக்சசரிஸ்க்கு வந்து அப்படி பை பாஸ்ல ஃபர்ஸ்ட் ரிசீவிங் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. நம்ம ரிசீவ் பண்ண விதம் அப்போ ரொம்ப பிஸியான ஷாப்பாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதில் வந்து என்னென்னா வந்து நான் ஒரு ஃபாக் லைட் வாங்குறதுக்காண்டி தான் வந்தேன். அப்போ அந்த ஃபாக் லைட்டு மாற்றுறதுக்காண்டியே உள்ளே வரும்போதே நம்ம பாய் மன்சூர் பாய் தான் முதல்ல வந்து நார்மலாக தான் வந்தேன். ஆனால் அவர் வந்து நல்ல மாதிரியா நம்மளை ரிசீவ் பண்ணாப்புல. முதல்ல நம்மளை பார்த்த உடனே ஏதோ அவரை பார்த்த உடனே நமக்கு வந்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பலவு நாள் கூப்பிட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி ரிசீவ் பண்ணாப்புல. அப்புறமால என்ன வேணும் எதுன்னு கேட்டாப்புல நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் i20 எடுத்திருக்கேன், ரொம்ப பிடிச்சி எடுத்த வண்டி இது. அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபாக் லைட் வேணும். ஏன்னா நான் ஒயிட் லைட் போட்டிருந்தேன், மேலே கீழே வந்து ஃபாக் லைட் மட்டும் பொண்ணுண்டேன். ஆமாம், அதான் ஆக்சுவலான சுச்சுவேஷன். நான் அந்த கடைக்குன்னு பர்ச்சேஸ்க்குன்னு வந்தது. ஃபாக் லைட் மாட்டணும். அன்னைக்கே வந்து நான் அவர்கிட்ட ஒரு டவுட்டாக தான் கேட்டேன், ப்ரோ இந்த வண்டிக்கு ஸ்பாய்லர் 2-3 கடையில் நான் விசாரித்தேன், எங்கேயுமே கிடைக்கல, உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிடைக்கலங்கிறத விட அவங்க வந்து இல்லை ட்ரில் பண்ணணும், வீணாக போயிடும் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் பாய்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாப்புல கண்டிப்பாக பண்ணி தரேன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவங்க இன்னொரு கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த அடுத்த செகண்டே நான் சொல்லிட்டேன் ஓகே மாட்டிருக்கேன்ட்டு பண்ணி கொடுத்தா. நம்ம அந்த சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ போட்டு? இப்போ அதான் நான் இப்போ அதை மாட்டிட்டு ஊருக்கு போயிட்டு அவருடைய ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு 2-3 வண்டி அப்புறமால அவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி சீட் கவர் போடணும், எனக்கு நான் வண்டியில் இருக்கிற சீட் கவர் எனக்கு ஒரு ஃபீல் ஈஸியாக இல்லை, கம்ஃபர்ட்டாக இல்லை, அதே மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஐடியாஸ்க்கு வந்து என்னோட சொல்லப்போனால் அவர் வந்து அந்த சீட் கவர் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு டே எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ண ஃபஸ்ட்டு டேயே என் கூட குறைஞ்சது ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாப்புல அந்த சீட் கவருக்காக. ஓவர் த ஃபோன்லேயே அவரோட பிஸி ஷெடியூல்லே ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாப்புல. கலரு, டிசைனு, பேட்டர்னு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணாப்புல. அப்புறமால ஒரு இதுவாக டிசிஷனுக்கு வந்தாச்சு, கன்க்ளூஷனுக்கு, சீட் கவரோட கன்க்ளூஷனுக்கு. இந்த ஃபாக் லைட் மாட்ட தான் வந்தேன். அதுக்கப்புறமால ஆடியோ சிஸ்டம் பற்றி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அப்போ நான் ஃபோன் அடித்து கேட்டேன். 2 கேள்வி கேட்டாப்புல, உங்களுக்கு எப்படி நார்மலாக வேணுமா இல்லை ப்ரீமியமாக வேணுமா இல்லை வந்து மீடியமாக வேணுமான்றாப்புல. எனக்கு உள்ளதுலேயே எது பெஸ்ட்டோ அது வேணும்னேன். அப்போது சீட் கவர் மாட்டினப்போ அதுக்கும் ஒரு ஃபோன் அடித்தாப்புல. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வண்டி ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு. நான் வந்து டபுள் ஹாப்பி. ஓகே, இப்போ இந்த வீடியோ பாக்குறாங்களா மக்கள், நிச்சயமா வந்து M3 கார் எக்ஸிக்ஸ் கொல்லாம நல்ல வர்த்தாவே இருக்குமா? கேட்குற பொருள் கிடைக்கும். அப்படி கிடைக்காட்டியும் வந்து அவங்கள்ட்ட அந்த பொருள் இல்லாட்டியும் வந்து அது அடுத்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கஸ்டமரோட ஹாப்பி நீங்க கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி உங்களுடைய வண்டிகளும் நீங்க எடுத்துட்டு வாங்க. நம்ம கடையில் நம்ம போட்டுட்டு போனதோட அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ண போறது இல்லை. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பக்காவா பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பா. இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. நான் வந்து கஸ்டமரா வந்தேன், ஃப்ரெண்ட் ஆனேன், இப்போ ஃபேமிலியா போய் எடுக்கல. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோண்டா அமேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம பிரதருடைய காருக்கு நாக்காமிச்சி அப்படின்ற ஒரு ஓஇ சிஸ்டம் வித் கேமராவோட போட்டிருக்கோம். அதை அவங்க சாருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா என்ன ஏதுன்றது ஆக்சுவலா அந்த இன்ஸ்டா மூலியமா தான் பார்த்து வந்தேன். பார்க்கும்போது எல்லாரோட காம்படேட் பண்ணும்போது உங்களோட பிரைஸும் பெட்டரா ஃபீல் ஆச்சு. பிளஸ் உங்களோட அணுகுமுறை இருக்கு. நம்ம அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தா அவன்கிட்ட நான் கண்டினியூ பண்ணணுமா இல்ல வேண்டாமான்றத முடிவு பண்ண போறேன். நான் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடும்போது என்ன வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 1 வீக்கா கண்டினியூ ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன தெரியாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை எஜுகேட்டும் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க. நான் கம்பேர் பண்ணும்போது ரிலையபிளான பிரைஸா ஃபீல் ஆச்சு எனக்கு. அதே டைம்
டைம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் பக்காவா பிக்ஸ் பண்ணி கொடுப்பேன்றதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம எனக்கு இவ்வளவு நேரம் டைம் எடுத்து பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க. சந்தோஷம். பாத்தீங்கன்னாக்கா நைட் இப்ப 11:15 ஆக போகுது. இப்ப பிரதரோட வண்டிக்கு வந்துட்டு அவங்க வரது கொஞ்சம் ஆபீஸ் முடிச்சுட்டு லேட்டா தான் வருவேன்னு சொன்னாங்க. நீங்க வாங்க சார், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம். M3ன்றது நீங்க என்ன மீன் பண்ணி வச்சீங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்ததுன்னா மார்வலஸ், மேஜிக், ஃபென்டாப்ளஸ் அப்படி மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போலாம். அந்த M3ன்றது வந்து உங்க ஸ்டாஃபும் சரி நீங்களும் சரி ஒரு நல்ல உதாரணம். நல்ல மாதிரி நண்பனா வாங்க, நண்பனா எல்லா பொருளும் வாங்கிட்டு போங்க. பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு நான் தரேன். M3 கார் அக்சசரிஸ் வாங்க. நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளோட M3 கார் அக்சசரிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா சாரோடைய காருக்கு 2007 மாடல் மாறு. அது வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வண்டிக்கு வந்து சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜா தான் வந்திருந்தது. சாரோட வண்டி எடுத்து வந்திருந்தாங்க. இப்ப நம்ம அந்த வண்டிக்கு வந்து 2007 வண்டிக்கு வேற லெவல்ல நம்ம பிரீமியமா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு லோ மாடலா அவங்க கொண்டு வந்திருந்தாலும் இப்ப வந்து ஹை மாடலா வேற லெவல்ல டாப்பா மாத்தி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட் கவரா இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு ஃபுல்லா குரோம் ஐட்டங்கள், அண்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்பாய்லர் அண்ட் ஆண்டனா நிறைய ஐட்டங்கள் நம்ம இதுக்கு போட்டிருக்கிறோம். லிமிட்டடா தான் போடணும்னு வந்தேன். ஏன்னா இங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐடியா கொடுத்து இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு மனசுல திருப்தி எப்படி சார் இருக்கு? உங்க வண்டி வரப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? ஓகே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாரும். இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஓகே, நீங்க ரொம்ப ஹாப்பி தானே? அதாவது விலை விஷயமா வந்து ரேட் விஷயமா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும்? வெளியெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஜிபி ரோட்னால ஒரு அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். உங்களுடைய கார்களையும் நீங்க எடுத்துட்டு வாங்க, நண்பனா வாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாருடைய காருக்கு வே ஐட்டங்கள் அந்த காருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க சார்ட்டே கேட்போம் அவங்களுடைய கார் எப்படி இருந்துச்சு சார், உங்களுடைய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒண்ணு, ஆக்சுவலா இங்க வேற அதோட ரொம்ப அதிகமாவே எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலா நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 10-15 கடை இது பண்ணிருக்கேன், என்கொயரி பண்ணிருக்கேன். பட் அந்த 10 கடை 15 கடையில என்கொயரி பண்ணதோட இங்க வரும்போது ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப லுக்ரேட்டிவா இருந்தது. சீட் OEM ஃபிட்ல பக்காவா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சஜஷனும் பக்காவா இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, என்ன OE ஃபிட் பண்ணாவிட்டு என் சீட்ல ஒரு சீட் பெல்ட் அலர்ட் வந்து சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஒரு லூஸ் கனெக்ஷன் இருந்தது. சார் எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க, நம்ம கார் மாதிரி நீங்க திரும்பி வாங்க சார் கண்டிப்பா அப்படின்னு. அதை கிளியரா வந்து வித்தின் 5-10 மினிட்ஸ்ல என்டையர் ஷாப்ல இருக்கவங்க எல்லாருமே அது ஓனர்ஷிப் எடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி அண்ட் ஐ எம் ஒன் ஆஃப் த ஹாப்பி கஸ்டமர் ஹியர் ஃபார் M3. தேங்க்யூ சார். நண்பனா வாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க. வீடியோ வந்து பாத்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிறைய கார்ஸ் நம்ம பார்த்திருப்போம், தார், i20 அந்த மாதிரி நிறைய கார்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம M3ல வந்து ஃபிட் பண்ணி ஜாலியா போயிட்டு இருந்தாங்க. வரும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரையே வந்தாங்க, என்ன ப்ரைஸ், அதாவது ஜிபி ரோட்டுக்குள்ளே வரும், என்ன ப்ரைஸில் இருக்கும், என்ன பட்ஜெட்டில் இருக்கும், கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க, காம்படிட்டிவாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவிலே பார்த்துருப்பீங்க. நிறைய கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஜிபி ரோட்லேயே கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்த உங்களுக்கும் வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி எக்ஸாக்ட் லொகேஷன், ஆக்சுவலாக நம்மளுடைய ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா M3 கார் அக்சசரிஸ். உங்களுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லணும்னாக்கா மெயின் கேட் LICலேருந்து செகண்ட் லெஃப்ட் 100 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு செகண்ட் லெஃப்ட் ஒரு கார்னர்ல பெஞ்ச் ஷோரூம் இருக்கும். பெஞ்ச் ஷோல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்களா ஒரு 10-15 கடை தள்ளனா லெஃப்ட்ல இருக்க நம்ம M3 கார் அக்சசரிஸ். இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா தாஜ் கிளப் ஹவுஸுடைய பேக் சைடு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அது போக உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்பென்சர் பிளாசாவோ இல்ல நியர்பை LICயோ வந்துட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க, பையனை அனுப்பிச்சுட்டு உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய கார்களையும் நம்ம கடைக்கு எடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபியரோட தான் வராங்க. பட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியோட தான் போகிறாங்க. அதே மாதிரி நீங்களே வந்துட்டு ஃபியர் இல்லாமல் ஜாலியாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டா வாங்க. கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் வரலாம். அண்ட் எல்லா டேட்லயுமே அவைலபிளா இருக்கு. எவ்ரிடே அவைலபிள், சண்டே ஆல்சோ அவைலபிள். சண்டே கூட வந்து 10 o'clock இருந்து 4 o'clock வரைக்கும் நம்ம வந்து வர வண்டிகளை எடுத்துக்கிறோம். 4 o'clock வண்டி எடுத்தாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு நைட் க்ளோசிங் டைமே கிடையாது. அதே மாதிரி பிரதர் வந்து வரும்போது ஃபேரோட வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம M3க்கு வரப்போகும்போது கண்டிப்பா வந்துட்டு நீங்க பயமே இல்லாம வரலாம். நீங்க ஜிபி ரோட்ல வந்துட்டு பயந்துட்டு வர மாதிரி நம்ம கடைக்கு வரும்போது வர வேணாம். உங்க ஷாப் இருந்தா நீங்க எப்படி வருவீங்களோ அந்த மாதிரி வாங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அங்க கொடுக்கும். அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா மேப் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்பர் வந்து இங்க ப்ளே ஆகும், மறக்காம நோட் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. சவல்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம M3 கார் ஆக்சசரிஸ் வந்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக் வந்து கீழே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேற லெவலான வீடியோல ஒரு பிரம்மாண்டமான வீடியோல பார்க்கலாம். பை கைஸ், நான் பை சொல்றேன் நமக்கு. தேங்க்யூ, பை பை. அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வாங்க, நண்பனா வாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க.